உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. ஏய் இந்த சோஃபா அவன்தான் சார். ஏய் உனக்கு பயமா? எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னால பயம் இருந்தது சார். அப்புறம் வெளி உலகம் தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு சார். இந்த விஷயம் உனக்கு தெரியலங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா சரியா வாங்கிட்டு வர மாட்டாங்க சார். பொருள் என்ன வழியா மீதி சில கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. ஏன் எண்ணி வாங்கிட்டு வரது இல்ல? அவங்க கரெக்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட், ஒரு நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. டைம் ஆகுது கடகடன்னு கொடுத்தாங்க. டைம் ஆகுது. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல? 95. சார் அவங்களுக்கு எல்லாத்துலயும் சோம்பேறித்தனை சார். இதுதான் மெயின் காரணமே. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போக. அப்போ ஒரு சின்ன இடத்துக்கு கூட அவளுக்கு போக தெரியலையே, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அந்த இடத்துல. பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு சார். என்ன படிக்கிறீங்க? BSc Anesthesia Technology. ஆனா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பாத்துக்க முடியல? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அங்க என்ன கிணறா வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? நீங்க போறீங்க, ஐப்ரோ பண்றதுக்கு எவ்வளோன்னு கேட்க போறீங்க, இவ்வளோன்னு சொல்ல போறாங்க, ஐப்ரோ பண்ண போறாங்க, காசு கொடுக்க போறீங்க, வர போறோம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார். அது அவங்களுக்கு அது தெரியும். எப்படி? ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா? என்ன பேசுறது? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இதுவே அதுக்கே படிக்கிற உங்களுக்கு ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணை எல்லாம் வேண்டி இருக்குன்னு. ஒரு பொண்ணு அழகான பொண்ணு இருக்கானா, அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ண பேர் 1000 பேர் காலர் தூக்கி விடுவான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நக்கல்யா அவனுக்கு. நானும் சார் சவுண்ட் வரலையே சார். கத்துக்கணும்னு தான் நினைப்பேன். தனியா போய் இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல எனக்கு. மதிப்பு மசால் வடை, பிச்சு பார்த்தா ஊச வடை, வாத்தி மய மக்கு. இப்படி பேசுமா, இந்த இடத்துல வந்து இப்படி நிக்காத, எதையுமே நம்ம வாயை திறந்து கேட்டாதான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்பேஸை நீட்டா வச்சுக்க மாட்டேங்கிறான். சரி ஃபீல் பண்ணாத. இல்ல என்ன வயசு பிள்ளைன்னு? 9th படிக்கிறா. ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு 35 வயசு. அவரே என்ன துண்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நான் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே நான் எனக்காக சில ஸ்கின் கேர்லாம் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் போடுறது, ஹேர் ட்ரை பண்றது, அதெல்லாம். நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். கொஞ்ச நேரம் வந்து கதவை வந்து நான் சாத்தி வச்சிருப்பேன். இவங்க திறந்து விட்டு டக்குன்னு வந்துருவாங்க உள்ள. ஒரு டைம் கொடுக்கணும்ல சார், நம்ம ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. கொடுக்காம வந்துட்டு பாதி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது எதுக்கு நீ இதெல்லாம் எடுத்து வைக்கலன்னு ஆரம்பிச்சிருவாங்க சார். ஆனா ப்ரையாரிட்டியில ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெட்லாத்த காய போடுறது தான். நான் தூங்கிட்டேன். அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் சார். நம்ம மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணனே. ஆமாடா இருக்கும் சார். அப்போ வந்து அதை எடுத்துட்டு போய் பால்கனியை திறந்து அதை போடுறதுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கும் சார். அதனால அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆக்சுவலா சோம்பேறித்தனத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. அதை சொல்ல உங்களுக்கு கூச்சல்ல பாருங்க. ஜோக் இல்ல இல்லையா? இப்போ நீங்க கேஷுவலா சொல்லுவீங்களா எனக்கு எல்லாரும் மேலேயும் பொறாம அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆனா சோம்பேறின்னு சொல்றதுக்கு நமக்கு கூச்சமே இல்லைங்கிறதே ஆபத்து. எம்பிஎல் படிச்சவனுக்கு தெரியல,
நான் இறந்த பழம் வைக்கிறவளுக்கு எப்படிப்பா தெரியும்? பாதி நேரத்துல வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா என்னால போக என்ன முடியாது. படிக்கிறீங்க? 12th படி. ஏன்டா புழுகுற? உங்க கண் பார்வையில பத்திரமா வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. ஆனா அந்த புள்ள ஒரு இடத்துல பெரும் திணறலை சந்திப்பாங்களே. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அப்படி என்னையா தப்பு பண்ண? அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப நான் அவங்களுக்கு போய் கடையில போய் ஒரு அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ண தெரியலங்க சார். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நான் தான் கூட போய் செலக்ட் பண்ணி. என்ன வயசு? ஒரு பையனுக்கு 22 வயசு, இன்னொரு பையனுக்கு 24 வயசுங்க சார். ட்ரெஸ் எங்க? 22 24 24 வயசுங்க சார். யாராம ஏன் வகையரா ஒரு பையன் அவங்க உங்களுக்கு? வரலங்க சார். ஏம்மா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. தெரியல இல்ல அவங்க பண்ணிட்டு வந்தா எப்படி நீங்க நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைங்க சார். அவங்க பண்றது அது நல்லா இருக்காதுங்க சார். புரியுது புரியுது. 22 வயசு பையனுக்கு நீங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நல்லா இருக்கும், ஆனா அவனுக்கு டேஸ்ட் கிடையாது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. டேஸ்ட் இருக்குங்க சார். அந்த டேஸ்ட் வந்து மத்தவங்க பார்வைக்கு அது கொஞ்சம். யாரோட பார்வை? உங்க அக்கா, உங்க தங்கச்சி? ஆமாங்க சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்ன ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்களேன். ஒரு நல்ல காம்பினேஷன். இங்க இருக்கல யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா? ஒரு நல்ல காம்பினேஷன் இது எப்படி இருக்கு சொல்லுங்களேன். மெரூன் சார், மெரூன் ஆஃப் ஒயிட். மாமா நீ பூட்ட கேஸ். இவர்தானே? ஆமாங்க சார். கரெக்ட். எந்திரிங்க. தெரியுதா? நான் கரெக்டாக எதிர்பார்த்தேன். என்ன இது? பத்தாவது இந்த ரெட் கலர் செல்போனை மேல் பாக்கெட்ல வச்சுக்கிறது இன்னும் அழகா இருக்குல்ல? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆமாங்க சார். பேனா குத்தி இருக்கிறது கூடுதல் அழகு. அது லுக்கா இருக்குங்க சார். நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆக்சுவலா நீங்க உங்க வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் பண்ணி பழகி இருக்கீங்க. அத உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அவருக்கு அது கரெக்ட். நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் வயதுக்கு அவர் தன்னை எலிகண்டா காட்டிக்கிற கரெக்டான காம்பினேஷன் அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அந்த ட்ரெஸ் இதை 22 வயசு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போனா அது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஆள் வச்சிருக்கீங்களாட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? இப்போ 100 ரூபாய் கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கி வரா. இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கி வருவாரு. சில்லறை கரெக்டா வாங்கி வர மாட்டார் சார். இதான் சார் நம்ம பையன் புத்தி. எங்க தம்பி என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12ஆம் கிளாஸா? சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாதா? இதெல்லாம் ஒரு பதிலாடா டே. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 100 ரூபா காசு வர்றது எப்படின்னு கஷ்டம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா மிச்சம் மீதி எண்ணி பார்ப்போம். சும்மாரியா? ஆமா சார். அப்பா தானே கொடுக்குறாரு, அப்பா தானே செலவு பண்றாரு, எல்லாம் அப்பா தானே பாக்குறாரு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். சரி, இப்போ நீங்க உங்க அப்பாட்ட கேக்குறீங்க, ஒரு 500 ரூபாய் கேக்குறீங்க. கொஞ்சம் ஆஹா, இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. மடிச்சு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. அது எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா? நான் கவுண்ட் பண்ணுவேன். What nonsense you are talking about me? நீங்களே பெத்தப்பன் கொடுக்குற காசே கவுண்ட் பண்ற நீங்க கடைக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல, அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கரெக்டான ஸ்டேட்ல இன்னும் வரல. ஆந்திராக்கு போறீங்களா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அவங்க வந்து தம்பி கிளம்புப்பா அப்படின்னு சொல்றாங்க. சில நானா கடைக்கு போயிருக்கேன் தம்பி. ஆனே ஒரு நிமிஷம். எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் பாத்துக்கிறேன். அன்பா சொல்லலாம். எங்க மிச்சம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? ஆனா உனக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்கடா. அதாவது ஒரு வீடியோ போட்டதுனால வெளி உலக பயம் போயிடுச்சு. அது எப்படி போகும்? தர மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க வீடியோ போட்டனால இல்ல, வெளியே போயிட்டு பழகுன உடனே அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, அப்ப ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம்? வெளியே போல வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது. மறுபடியும் முதல்ல இருந்தா அம்மா கொஞ்சம் பயமா இருந்தாங்க. அம்மா பயம் பிடிச்சிட்டாங்க. அம்மா பயமுறுத்துறாங்களா? அதுவா நீ?
ஏன்னா ஒரே ஒரு புள்ள ரொம்ப நேர்த்திக்கடன்ல பெத்த புள்ள சார் அது. இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான். எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். விட்டா நாங்க போறோம். அவ்வளவுதானே. அவங்க விட மாட்டாங்க சார். 2 பேருமே விடவே மாட்டாங்க. வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. இப்போ டிவில நம்ம நார்மலா கபடி ஆனதுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாருக்கோ எதுவுமே எனக்கு ஸ்கிப்பிங் ஆட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, எதுவுமே தெரியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கபடியில நல்லா விளையாடுறாங்க. ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? நிறைய பேர் சார். வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா சினிமாமா? கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பக்காளி சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது? அதுவும் சோஃபாலே உட்காராதா? அதுவும் சொல்லி இருக்கேன். இருங்க எனக்கே பதட்டமா தாங்க இருக்கு. இருங்கங்க. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு. அவன் என்ன சொல்றான் கேப்போ. நான் இறந்த அப்புறம் கூட இதுலலாம் பண்ணாதீங்க, பஸ்ல போவாதீங்க, அது மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கேன் சார். நான் கிரவுண்டுக்கு விட்டேன். இப்ப 2 நாளா விடுறேன். ஆனா வரும்போது புது ஃப்ரெண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான் சார். அப்படித்தாமா வருவான். இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். விளையாட்டுல சகஜம் சார். அடிபட்டாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்பு வந்து நம்ம பண்ண மாட்டோம். இவன் தான் பயங்கரமா பேசுறானேமா. வாங்க கருத்தலாம். சம் ஸ்பெஷல் ஐடியா. யூசிங் பிரெயின். உன் ஃப்ரெண்டு பார் எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவாரு. இங்க இருந்து அங்க போறா, அங்க இருந்து இங்க போறா. அவங்க காரணம் யாரு? அவங்க அப்பா தைரியம் கொடுத்ததுனால தானே. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க பையன் விஷயத்துல வந்து இல்ல போட்டு வரட்டும்லாம் பேசுறீங்க. அதே பொண்ணு விஷயத்துல மட்டும் நீங்களே முத்துக்க மாட்டேங்கிறீங்க. நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா.